வயிறு எரியுது. வர்ற ஆத்திரத்துக்கு ஆஸ்பத்திரி ஆச்சேன்னு இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்லனா நடக்கிறது வேற. பாத்தீங்களாப்பா யாரு வராங்கன்னு? வந்த ஏய் நான் கேட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இங்க என்னடி உனக்கு வேலை? நான் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அம்மாவுக்கு மிச்சம் மீதி இருக்கிற உயிரை இருக்கா போயிருக்கான்னு பார்க்க வந்திருப்பா. ஐயோ தாமரை, கொஞ்சம் சும்மா இரு தாமரை. மாப்பிள நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தாமரையை ஒடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம். முதல்ல இதை வெளியில போக சொல்லுங்க. இப்ப நீ போறியா இல்லையா? ஏய் அதான் சொல்றாருல, வெளியில போடி. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு முழுக்க காரணமே நீதாண்டி. பூபதி, ஆஸ்பத்திரி என்ன ஒரு 4 பேர் வருவாங்க போவாங்க, அவ பாட்டுக்கு எங்கயாவது ஓரமா நின்றுட்டு போட்டுமே. என்னங்க நீங்க இவளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களோ? 4 பேர் வர்ற இடமாம்ல. அப்படி பார்த்தா நாய் நரி கூட தான் உள்ள வரும். அதுக்காக அதெல்லாம் உள்ள விட்டுற முடியுமா? இவ அந்த ரகந்தா. எங்க அம்மா நல்லபடியா எழுந்து உட்காரணும்னா இவளோட மூச்சு காத்து கூட எங்க அம்மா மேல படக்கூடாது. ஏய் மரியாதையா இங்க இருந்து போறியா இல்லையா? இல்ல நான் போக மாட்டேன். என்னது போக மாட்டியா? ஏய் என்ன திமிரா? கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் வெளியில தள்ளிட்டு வந்துருண்டி. இல்ல அத்தைய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாத்தியாடா எவ்வளவு திமிரா பேசுறானே. ஏய் நீ ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லாம போச்சு. மரியாதை எங்க இருந்து பேரு இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறேன். ஏய் ஏய் தாமரை, கொஞ்சம் சும்மா கொஞ்சம் சும்மா இரு. கண்மணி, எதுக்குமா வீண் வீம்பு? வீட்டுக்கு போயிடுமா, வீட்டுக்கு போயிடு. இல்லன்னு அத்தை இவங்க எல்லாரையும் விட என் மேலதான் நிறைய பாசம் வச்சிருந்தாங்க. அத்தைய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு. ஏய் இப்ப நீ போகல உயிரோட போக மாட்ட. உடம்பா தான் அனுப்பி வைப்பேன். ஓடி. சுமார் நீ சுமார். மாமா மாமா பாத்தீங்களா மாமா பூபதியா? ஆஸ்பத்திரியில எதுக்கு மாமா பிரச்சனை? அவ இடமா அத்தைய பாத்துட்டு போட்டுமே. என்னத்த பாத்து கிழிக்க போற? இவ்வளவு நாள் இங்க இருந்து பாத்து கிழிச்சது பத்தாது. இவளாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு. என் அண்ணனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. டேய் பூபதி, இவளை இதுக்கு மேல இங்க இருக்க விடாத. மரியாதையை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடுறா. வேண்டாப்பா வேண்டாம், சொன்ன கேளு. ஏய் முதல்ல மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு. எங்க அம்மாவை பக்கம் உன்னை நான் விட மாட்டேன்டி. அத்தை எங்க இருக்காங்க சொல்லுங்களே. அங்க உனக்கு வாயில சொன்னா பத்தாது. இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடணும். என்ன பொம்பளடி நீ? ஏய் தாமரை, வாயை மூடு. உள்ள போ. என்னங்க சத்தம்? ஏன் இவ்ளோ கூட்டம்? நர்ஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. போங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. போங்க போங்க சார். அதோ அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஓவரா சவுண்ட் விட்டுட்டே இருக்கீங்க. இது என்ன வீடா சத்திரமா? போங்க மேடம், போங்க எல்லாரும் போங்க. கொஞ்சம் பாருங்கம்மா. கண்மணி உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? ஏமா உனக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? இத பாருங்க, நீங்க 3 பேர் வீட்டுக்கு போங்க. நான் இங்க இருந்து அத்தைய பாத்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா நான் போன் பண்றேன். நீங்க கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. கண்மணி சொன்ன கேளுமா, நீங்க இருந்து போயிடுமா? மாட்டேன். அத்தைய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆமா சார், என் சன்னை பார்க்க போயிருந்தேன். அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சன்னு இங்கதான் என் கூட தான் இருக்கான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டுல வரலீங்களா? இல்லம்மா, அவளுக்கு முழங்கால்ல வெளி, அவளால் நடக்கவே முடியல. அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். அம்மா வீட்டுக்கு போன் பண்ணிக்கலாமே, ஏதோ அவசரமா பேசணும்னு. என்ன விஷயம்? அது அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. தயக்கமா இருக்கு. இதுல என்னங்க சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைண்ணே, ஜானகி எங்க வீட்டு மருமகளா வரணும்னு நாம 2 பேரும் ஆசைப்பட்டோம். ஆமா, விஸ்வம் பண்ண குழப்பத்தினால பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அவன் காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். விஸ்வத்துக்கு ஜானகி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். எங்க மனசுல உள்ளதெல்லாம் ஒரே ஒரு தயக்கம்தான். என்ன
என் சன்னு விஸ்வம் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணான். இப்போ அந்த பொண்ணை வேணான்ட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான். அவன் ஏற்கனவே லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குமேன்னு தான். என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த காலத்துல 30 வயசு மட்டும் எந்த பசங்க காதலிக்காம இருக்காங்க? நம்ம காலம் வேற, இந்த காலம் வேறங்க. ஜானகி கூட பழைய விஷயங்களாம் மனசுல போட்டு அலட்டிக்க மாட்டா. கல்யாணத்துக்கு பிறகு உங்க பையன் பழச கலராம இருந்தா அது போதும். ஐயோ, அந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. ஏன்னா அவன் சொல்லி தான் உங்ககிட்ட பேசுகிறோம். ஆமா அண்ணே, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் விஸ்வத்தை ஜானகி கவனிச்சுக்க போறா. எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன கவலை இருக்க போகுது? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா ஒண்ணு என்ன, விஸ்வம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நாம ரொம்ப லேட் பண்ணாத சட்டுப்புடன் கல்யாணத்தை முடிச்சிருது நல்லதுண்ணே. தாராளமா பண்ணிடலாமா? அப்போ நான் புறப்படுறேங்க. நல்லதுங்க. வீட்டுக்கு போய் ஒய்ஃபோட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பொண்ணு ஜானகி காதலியா ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறேன். வரட்டுமாங்கம்மா? ரொம்ப நல்லதுண்ணே. ஜானகி தான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. வரேம்மா. ஆ. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க, சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. என்னம்மா வேணும்? கண்மணி வர சொல்லுங்க. நர்ஸ், வெளியில் கண்மணின்னு யார் இருந்தா உடனே ஓகே டாக்டர். எங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்களா? நீங்க கண்மணியா? அவங்க கண்மணியை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன் கண்மணியை தான் பார்க்கணும்னு சொன்னாங்களா? பூபதி, தாமரை இவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லலையா? நீங்க வாங்கப்பா. பூபதி உள்ள வா. அம்மா என்னம்மா இப்படி வந்து படுத்துட்ட? என்னாச்சு டாக்டர்? எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? அம்மா, அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? அந்த உடம்பு எப்படி இருக்கு அத்தை? என்னம்மா அத்தை, என்னம்மா ஆச்சு? எப்படிமா இருக்க? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? டாக்டர், என்னம்மா? வெளியே அனுப்புங்க. அம்மா, நீங்களாம் யாரு? சார், நான் இவ புருஷன் சார். நான் இவங்க பையன் டாக்டர். எங்க அம்மா சார். பின்னையே அவங்க உங்களை வெளியே போக சொல்கிறாங்க? சார், அவ ஏதோ கோபத்துல சொல்றா சார். யாராவது புருஷனையும் பிள்ளைங்களையும் வெளியில போக சொல்லுவாங்களா? ஐயோ பாத்துமா. ஐயோ, அங்க என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா? இவங்களை வெளியில அனுப்புங்க. ப்ளீஸ், அவங்க உடம்பு ரொம்ப முடியல, தயவு செஞ்சு வெளில போடுங்க. என்ன டாக்டர், அவங்க தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் வெளியில போக சொன்னா என்ன அர்த்தம்? உங்க குடும்ப பிரச்சனையை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க உடம்பு ரொம்ப முடியல, எமோஷன் ரொம்ப ஆகுறாங்க. நீங்க இங்க இருந்தா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க ஹெல்த்துக்கு ஆகாது. தயவு செஞ்சு வெளில போங்க ப்ளீஸ். டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க உடம்பு மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு போங்க சார். ப்ளீஸ் போங்க. ஏய், நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. எங்க அம்மாவை என்கிட்ட பிரிச்சிட்டு நல்லா இருந்துறாங்க. குடும்பத்தை பிரிச்சிட்டு விலகாரவளே. மகளையே ஒதுக்குற அளவுக்கு என்ன வசியப்படுத்தி வச்சாலும் தெரியலையே. வாங்க போலாம். இல்லடா, அது அதான் டாக்டர் சொல்லிட்டாருல்ல, நம்மள பார்த்தா அம்மாவுக்கு பிபி ஏறுது, உடம்புக்கு ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்க நிக்கணும்? வாங்க போலாம். இல்லடா, வாங்கப்பா. இதுக்கு மேல அவமானப்படணுமா? நம்ம 3 பேர் தேவையில்லையா? அவ மட்டும் அவங்களுக்கு வேணுமா? இவளை அப்படியே கொன்னாதான் சரி. ஏய், அப்படி வேணா. வாப்பா, அப்படிங்க முதல்ல வா. பெருமா,
நீங்க தான் கண்மணியா? ஐ see. இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க என் மாமியார். ஓ, இவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? என்ன அத்தை? பயப்படாதீங்க. ஹார்ட் பீட்டில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆஞ்சியோகிராம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முழு விவரமும் சொல்ல முடியும். மேபி ஷி நீட் அ சர்ஜரி. சர்ஜரியா? எஸ். கண்மணி, அத்தை நான் பொழைப்பேனாம்மா? உங்களுக்கு ஒன்றும் இல்லை அத்தை. நீங்க சீக்கிரமே சரியாயிடுவீங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுமா. நெஞ்செல்லாம் ஒரே வலிக்குது. எங்க நான் உனக்கு பட்ட கடனை அடைக்காம போயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன அத்தை இப்படி குழந்தை மாதிரி பேசுறீங்க? அழாதீங்க. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. அம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதை பத்தி நினைக்க கூடாது, சரியா? ப்ளீஸ் நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. இருங்க, வந்துடுறேன். ப்ளீஸ். ஹார்ட் பீட்டில் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆஞ்சியோகிராம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முழு விவரமும் சொல்ல முடியும். மேபி ஷி நீட் ஆப்ரேஷன். ஐயோ, அதுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதிகமாக பணம் தேவைப்படும்ல, அதுக்கு நீங்கள் தயாராகணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். எவ்வளோ செலவாகும்? அப்ராக்சிமேட்லி 2 lakhs தேவைப்படும். நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்கள், ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஓகே, வரமா. அத்தை, என்னம்மா இது? அவ்வளோ படத்துக்கு இப்ப எங்க போறது? அக்கா வேற மாமா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களே. கண்மணி, என்ன யோசிக்கிற? எங்க அத்தையை பார்த்துக்கோங்க. நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படிம்மா? வந்து சொல்றேன். கண்மணி, இவ்வளவு பணத்துக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? பாவண்டா அந்த பொண்ணு. நானும் தொழில் ரீதியா எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்திய பார்க்கவே இல்லை. அழுமூஞ்சி மருமகளுக்காக புருஷன் வேண்டாம், புள்ள வேண்டாம், பொண்ணு வேண்டாம்னு நினைக்கிறாளே. எவ்வளவு நெஞ்செழுத்தக்காரியா இருப்பாவா? ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது. போனா போதுரா, சத்து தொலைஞ்சாலாவது நிம்மதியா இருக்கான்னு பாப்போம். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு எல்லாரும் எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடணும்? எங்கேயாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுறாளாவா? எனக்கெல்லாம் உசுரே நின்னு போச்சுப்பா. அடிச்சு பிடிச்சு ஆஸ்பத்திரியில போய் நின்னா அம்மா அப்பாவும் நம்மள தானே குறை சொல்லுது. உலகத்திலேயே மகன் எக்கேடு கெட்டு போனா என்ன, மருமக நல்லா இருக்கட்டும்னு தலைகீழ நினைக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். மனசு கடந்து பதறதுடா. இத்தனை பேரோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாளா அவ? கல் நெஞ்சக்காரி மாறிட்டாளே. அது ஒண்ணு இல்லப்பா, நான் சொன்ன மாதிரி வசியம் தான் வச்சுட்டாளுங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் புருஷங்காரனுக்கு தான் வைப்பாங்க. இங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி மாமியாருக்கு பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? தப்பு. என்னத்த தப்பு? என்னத்த கண்டிங்க? என்ன மாப்பிள, என்ன உளறீங்க? நான் உளரல மாமா. இந்த வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் கோவம் தான் பண்றீங்க. ஆனா அத்தை மனசு யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இந்த வீட்டுல அதிகமா பாசமும் பந்தமும் இருக்கிறது அத்தை கிட்ட மட்டும்தான். ஆனா அவங்க உங்க மேல பாசம் காட்டுறது நீங்க எல்லாம் சொல்றீங்க. இதை நான் எந்த கணக்குல சேர்க்கறது? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஆஸ்பத்திரியில் அவ பேசுனதை கேட்டீங்கல்ல? அவ பேசுனதை கேட்டுட்டு டாக்டரே இங்க நிக்காத, வெளியில போன்னு சொன்னாரு. மாமா, இந்த வீட்டுல எல்லார் மேலயும் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிறது அத்தை. ஆனா கண்மணிக்கு நீங்க பண்ற அநீதியா அவங்களால சகிச்சுக்க முடியல. அதான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட பூபதியோட 2ஆம் கல்யாணத்தை நிறுத்துங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க உடம்பும் குணமாயிடும். ஆமா மாமா, அண்ணன் சொல்றது சரிதான். இப்ப எதுக்கு இந்த 2வது கல்யாணம் எல்லாம்? கொஞ்சம்
யோசிச்சு முடிவெடுக்கலாமாமா? பரவாயில்லையே, எங்க அம்மா தான் கண்மணிக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்களா?